ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் இது. இந்த சதுர்த்தி பூஜையை செய்துதான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி கணபதியை தொடர்ந்து வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிஜமாகவே கிடைக்கும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 12/7/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆனி 28வது நாள். இன்றைய விசேஷம் நெல்லை நெல்லையப்ப காந்தி அம்மனுக்கு அலங்கார திரு மஞ்சனம், நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று, மாத சிவராத்திரி பிரதோஷம், சுப முகூர்த்த நாள், சுபங்களை நடத்துவது நல்லது. திரியோதசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி திரியோதசி இரவு 9:18 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோகிணி. காலை 7:01 வரை, மிருக சீரிடம் நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:20 வரை. அமித சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் விசாகம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய பரிகாரம் என்று கூறப்படுகின்ற இந்த அற்புதமான பகுதியிலே இன்றைய தலைப்பு, பார்வை தருவால் கௌமாரி. நோய்களிடம் இருந்து குணமடையும், குழந்தை வேற பெற்றிடமும் அருளும் சக்தி வாய்ந்த தெய்வமாய் விளங்குகிறார் வீரபாண்டி கௌரி அம்மன். வீரபாண்டியன் என்ற ஒரு பாண்டிய மன்னன் முற்பிறவியிலே செய்த சில தவறுகள் காரணமாய் 2 கண் பார்வைகளையும் இழக்க நேரிட்டது. கண் பார்வையை இழந்த அவன் ஒவ்வொரு வேலைக்கும்
மற்றவர்கள் உதவியை நாட வேண்டியிருந்தது. தன் நிலைமையை எண்ணி மனமுடைந்த மன்னன் தன் குறையை போக்கி அருளும்படி பல கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தான். இந்த நிலையிலே அவன் கனவிலே தோன்றிய சிவபெருமான் மதுரையிலே இருந்து மேற்காக சென்றால் வைகை ஆற்றின் கரையில் அடர்ந்த காட்டு பகுதி ஒன்று காணலாம். அங்கு சக்தி தேவியின் மறு வடிவமான கௌமாரி சிவலிங்கம் ஒன்றை அமைத்து வணங்கி வருகிறார். அங்கு சென்று கௌமாரியை வழிபட்டார். உனக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கும் என்று அருள் பாலித்தார். மன்னனும் தனக்கு துணையாக சிலரை அழைத்து கொண்டு இறைவனை கனவில் சொன்ன அந்த இடத்திற்கு தேடி சென்றான். அவன் கூறிய இடத்திற்கு வந்தவுடனே மன்னன் கௌமாரி விக்கிரம் இருப்பதை உணர்ந்தான். அந்த அன்னையை மனமுருக வேண்ட தேவியின் அருளால் மன்னனுக்கு ஒரு கண்ணில் மட்டும் பார்வை வந்தது. மற்றொரு கண் பார்வை தருமாறு அவன் மீண்டும் வேண்ட தான் வணங்கிய சிவலிங்கத்தை வழிபட்டு மற்றொரு கண் பார்வையை பெற்றுக் கொள்ளும்படி அசிரியாய் உணர்த்தினார் கௌமாரி அம்மன். அதன்படியே மன்னனும் அந்த சிவலிங்கத்திற்கு வழிபாடு செய்து தன்னுடைய மற்றொரு கண் பார்வையை பெற்றார். தனக்கு பார்வை வழங்கிய ஆண்டவருக்கு அந்த இடத்திலே கற்கோவிலை கட்டினான் மன்னன். அதன் அருகிலே கௌமாரிக்கும் கோயில் கட்டி சிறப்பு வழிபாடுகள் செய்தார். இந்த வரலாறு சின்னமனூர் அரிகேச நல்லூர் தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரிகார் பாண்டியன் நாட்டு மன்னன் வீரபாண்டியன் இங்கு வணங்கி பார்வை பெற்றது போல பார்வை குறைபாடுகள், அம்மை, கொப்புளம் போன்ற கோடைகால நோய்கள் மற்றும் தோல் நோய்கள் நீங்கிடவும் குழந்தை பேறு பெற்றிடவும் வீரபாண்டியின் சுயம்பு கோயிலாக இருக்கும் கௌமாரி அம்மனை நினைத்து தங்கள் குறைகளை போக்க வேண்டிக் கொள்கின்றனர். மேற்படி வேண்டுகோளை 3, 5, 7 மாதங்களில் பலன் தருகிறது என்று பக்தர்கள் நம்பிக்கையுடன் செல்லுகின்றனர். கோயிலின் இருப்பிடம் தேனியிலிருந்து கம்பம் செல்லும் வழி 8 கிலோமீட்டர் தொலைவில் வீரபாண்டி என்னும் ஊரில் கௌமாரி அம்மன் ஆலயம் உள்ளது. நாளைய தினம் தடை நீக்கம் லட்சுமி நாராயணர் வழிபாடு. இதனுடைய விரிவாக்கம் விளக்கமான உரையை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. நாம் சில தினங்களாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்துரு ஸ்தானம், அம்மாவை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், வீடை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம், சுகமான வாழ்க்கையை பற்றி சொல்லுகின்ற சுகஸ்தானம் மற்றும் அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானமாய் இருக்கின்ற அந்த பாவத்தை நாம் பல்விதமான கோணங்களில் ஆராய்ச்சி செய்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் காண்போம். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 7இல் அமர்ந்திருந்தார். மனைவியின் உடல் நலக் குறைவால் உங்களுடைய சொத்து அழிந்துவிடும். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 9இலே அமர்ந்திருக்க தன் தந்தையால் தன் சொத்தை ஜாதகர் அழித்து விடுவார். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 10இல் அமர்ந்திருந்தார். தான் செய்யும் தொழிலால் கடன் ஏற்பட்டு அதன் மூலம் சொத்தை இழந்து விடுவார். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 11இல் அமர்ந்திருக்க மூத்த சகோதரர் அல்லது 2வது மனைவியின் மூலம் சொத்தை இழந்து விடுவார். 4ஆம் அதிபரும் 6ஆம் அதிபரும் கூடி 12இல் அமர்ந்திருக்க நோய், கடன், எதிரி மூலம் சொத்து விரயமாகும். 4இலே 4ஆம் அதிபர் 7இல் இருக்க ஜாதகர் மூலம் உங்களுடைய மனைவிக்கு சொத்து சேரும். 7ஆம் அதிபர் 4இல் இருக்க மனைவியின் மூலம் ஜாதகருக்கு சொத்து சேரும். 4ஆம் அதிபர் 9இலே இருக்க ஜாதகரால் உங்கள் தந்தைக்கு சொத்து வந்து சேரும். 4ஆம் அதிபர் 10இலே இருக்க ஜாதகர் கடுமையாக உழைத்து தன் சொந்த தொழிலே சொத்து சேர்ப்பார். 10ஆம் அதிபர் 4இலே இருக்க தொழில் நிறைய லாபம் கிடைத்து அதன் மூலம் சொத்து சேர்ப்பார். 4ஆம் அதிபர் 11இலே என்றால் ஜாதகருக்கு நிறைய வீடுகள் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். 11ஆம் அதிபர் 4இலே இருக்க மூத்த சகோதரர் அல்லது இளைய மனைவியின் மூலம் சொத்து வரும். 4ஆம் அதிபர் 12இல் இருக்க 12ஆம் அதிபர் 4இல் இருக்க உங்களுடைய சொத்துக்கள் விரயமாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு
ஜூலை 16 உருவாகும் திரிகிரக யோகம் இந்த 4 ராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகிறது. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள் சில சமயங்களில் சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகும். அப்போது கிரக பெயர்ச்சிகளுடைய தாக்கம் மட்டுமின்றி அவற்றினால் உருவாகின்ற யோகங்களும் மனித வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே ஜூலை மாதம் ஒரு அற்புதமான யோகம் கடக ராசியில் உருவாக உள்ளது. அதுவும் இந்த ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை நிகழ உள்ளது. இதன் விளைவாக திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. ஏற்கனவே கடக ராசியில் தேவர்களுடைய குருவான குரு பகவானும் கிரகங்களின் இளவரசனான புதனும் பயணித்து வருகின்றனர். இந்த நிலையிலே ஜூலை 16 சூரியன் கடக ராசிக்குள் நுழைய இருக்கின்றார். இதனால் இந்த ராசியிலே குரு, சூரியன் மற்றும் புதன் சேர்க்கையால் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இந்த யோகத்தின் தாக்கம் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையிலே காணப்படும். குறிப்பாக 4 ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். இப்பொழுது கடக ராசியில் உருவாகும் திரிகிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண முதலிலே ரிஷப ராசியின் 3வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத நன்மைகளை பெறுவீர்கள். நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடை. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய முழு ஆதரவு கிடைக்கும். இந்த காலத்தில் எடுக்கும் சில முக்கிய முடிவுகள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது துலாம் ராசியிலே 10வது வீட்டிலே திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்புகள் பலன் கிடைக்கும். நிதி நிலையை மேம்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி நிறைய பணத்தை சேமிக்க முடியும். திட்டமிட்டபடி எந்த வேலையும் செய்தால் நல்ல முடிவுகளை பெறலாம். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைப்பதால் வெற்றிகளும் செல்வங்களும் குவியும். அடுத்தது தனுசு ராசியின் 8வது வீட்டிலே திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடும். நிதி நிலையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பயணங்களால் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். காலத்தில் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு முழு முயற்சியுடன் எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மகர ராசியின் 7வது வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுக்கான உறவு சிறப்பாக இருக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். முக்கியமாக இக்காலத்தில் மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவேன். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது. ஏற்கனவே 12 ராசிகளுடைய பலாபலன்கள், அதாவது ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை தொடர்ந்து நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம்.
முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகள் நீங்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். சக ஊழியர்களும் பழகும் போது கவனம் தேவை. முன்னோர்களை வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 93. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியரிடம் பழகும் போது கவனம் தேவை. முன்னோர்களை வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் அதிகரிக்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படும், ஆனால் வரும். திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவர்களும் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு தாமதப்படும், ஆனால் வரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் சோர்வு உண்டாகும். அடுத்தவருடன் உங்கள் செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்போல் அவசரமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சாற்றல்கள் மூலம் தொழில் லாபம் கூடும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று புகழ் அந்தஸ்து பெறுவீர்கள். அக்கம் பக்கத்துடன் அன்பு வளரும். தம்பி தங்கை வாழ்விலே முன்னேறி உங்களுக்கு உதவிகரமாய் செயல்படுவர். வீடு வாகன வகையிலே திருப்திகரமான நிலை உண்டு. பிள்ளைகள் குடும்பத்தின் பாரம்பரிய பெருமையை காத்திடும் வகையிலே நற்செயல்களை செய்வார். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று புகழ் அந்தஸ்து பிரிவுகள் அக்கம் பக்கத்துடன் அன்பு வளர். தம்பி தங்கைகள் வாழ்வில் முன்னேற்றம் உங்களுக்கு உதவிகரமாய் செயல்படுவர். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் வீடு வாகன வகையிலே திருப்திகரமான நிலை உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் குடும்பத்தின் பாரம்பரிய பெருமையை காத்திடும் வகையில் நற்செயல்களை செய்வார். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று படிப்பில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பிலே கௌரவமான நிலையை அடைவார். பூர்வ சொத்திலே பெரும் வருமானத்தின் அளவு உயர். உடல் நலம் சிறந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். நிர்பந்தம் தரும் கடன்களை பெருமளவில் சரி செய்வீர்கள். தொட்டது துளங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று படிப்பில் தேர்ச்சி பெற்று வேலை வாய்ப்பிலே கௌரவமான நிலையை அடைவர். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த பூர்வ சொத்தில் பெரும் வருமானத்தின் அளவு உயரும். உடல் நலம் சிறந்து திகழும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் நிர்பந்தம் தரும் கடன்களை பெருமளவில் சரி செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது அனைத்தும் துளங்கும் நாள் இந்த நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புதிய பதவி அழைப்புக்கு அரிய நற்பலன்கள் எளிதாக வந்து சேரும். தம்பதியர் ஒற்றுமையுடன் நடந்து கொள்வது, இணைந்து ஆலோசனை செய்து குடும்ப வாழ்வு சிறக்க பாடுபடுவர். வாழ்க்கை துணையினுடைய அமைதியை கடைபிடிங்கள். உங்கள் முரட்டுத்தனத்தை விட்டுவிட்டு சற்று இறங்கிவார். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிய பதவி அழைப்புக்கு அரிய நற்பலன்கள் எளிதாய் வந்து சேரும். தம்பதியர் ஒற்றுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆலோசனை செய்து குடும்ப வாழ்வு சிறக்க இன்றைய தினம் பாடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் அமைதியை கடைபிடிங்கள். உங்கள் முரட்டுத்தனத்தை விட்டுவிட்டு சற்று இறங்கி வாருங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை பக்தி தகுந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக நின்று இன்று உங்கள் வெற்றியை அதிகரிக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வாகன இயந்திரங்களில் நீர் நிலைகளில் கவனம் தேவை. சோம்பல் கூடவே கூடாது. தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வாகன இயந்திர நீர் நிலையில் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சோம்பல் கூடவே கூடாது. தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை நிலவும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களிடம் பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக மாலை
7:45 வரை தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை. அவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உபரி வருமானம் உண்டு. இளம் வயதினருக்கு திருமண முயற்சி நிறைவேறும். தொழில் அதிபர்கள் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வார்கள். உற்பத்தி அதிகரித்து தொழில் சிறப்பு ஏற்படும். மற்ற தொழில் செய்வோருக்கு தாராளமான லாபம் உண்டு. தொழில் அதிபர்கள் சங்கங்களில் பதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உபரி வருமானம் உண்டு. இளம் வயதினருக்கு திருமண முயற்சி நிறைவேறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அதிபர்கள் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வார்கள். உற்பத்தி அதிகரித்து தொழில் சிறப்பு ஏற்படும். மற்ற தொழில் செய்வோருக்கு தாராளமான லாபம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அதிபர் சங்கங்களில் பதவி கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மங்கள நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகிப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு சுற்றுலா பயண வாய்ப்பு நிறைவேறும். புதிதாக தொழில் துவங்குபவர்கள் முயற்சிகளுக்கு அளவான மூலதனத்துடன் தொடங்கலாம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மங்களமான நிகழ்ச்சிகளுக்கு தலைமையை வகிப்பீர்கள். புதிய சொத்து சேர்க்கை உண்டு. புராண நட்சத்திரத்தை சார்ந்த வெளிநாட்டு சுற்றுலா பயண வாய்ப்பு நிறைவேறும். புதிதாக தொழில் துவங்க முயற்சிப்பவர்கள் அளவான மூலதனத்துடன் துவங்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதன் மூலம் இன்ப நிலையை நீங்கள் இன்றைய தினம் எட்டி பிடிக்கலாம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று வியாபார சங்கங்களில் சிலருக்கு கௌரவமான பதவி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்படுவார்கள். பணிகளை வேகமாய் முடித்து பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, சலுகைகளை பெறுவீர்கள். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார். பண வரவு திருப்தியாய் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வியாபார சங்கம் சிலருக்கு கௌரவமான பதவி வரும். உத்தியோகத்தில் திறமையாய் செயல்படுவார். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிகளை வேகமாய் முடித்து பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், சலுகைகளை பெறுவ. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு தருவர். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண வரவு திருப்திகரமாய் இருக்கும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சமுதாயத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். தொழில்நுட்பங்களை ஆர்வமுடன் கற்றுக்கொள்வீர்கள். பணிபுரியும் பெண்களை திறமையாய் பயன்படுத்தி பணிக்கு பெருமை சேர்த்திடுவீர். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சலுகைகள் கிடைக்கும். குடும்ப பெண்கள் கணவரின் அன்பு கிடைக்க பெற்று அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று சமுதாயத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். தொழில்நுட்பங்களை ஆர்வமுடன் கற்றுக்கொள்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் பணிபுரியும் பெண்களை திறமையை பயன்படுத்தி பணிக்கு பெருமை சேர்த்திடுவீர். எதிர்பார்த்த பதவி உயர்வு, சலுகைகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்ப பெண்கள் கணவரின் அன்பை கிடைக்க பெற்று அதிர்ஷ்ட நிலையை எட்டுவர். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று குடும்ப செலவுக்கான பண வசதி திருப்திகரமாய் இருக்கும். உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. தொழில் புரியும் பெண்கள் விற்பனையிலே வியக்கத்தக்க இலக்கை அடைவர். உபரி வருமானம் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்ப செலவுக்கான பண வசதி திருப்திகரமாய் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுய தொழில் புரியும் பெண்கள் விற்பனையில் வியக்கத்தக்க இலக்கை அடைவார்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உபரி வருமானம் அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.